ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 21 எபிசோட் 497 பார்க்க போகிறோம். காரா அவன் சிப்ளிங்ஸோட வரதை காட்டுவாங்க. லீஃப் என்ட்ரன்ஸ்க்கு ககாஷி அண்ட் சீஜ்னே வந்திருப்பாங்க காராவை வெல்கம் பண்ண. காரா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு லார்ட் 6, சாரி லேட்டா வந்துட்டேன், எல்லாரும் ஏற்கனவே வந்துட்டாங்கன்னு ஆல்மோஸ்ட் அன்பாரு ககாஷி. எல்லாத்தோடவும் மீட்டப் ஆன காரா மிசுகாக எங்கன்னு கேட்பான். சீஜ்னே வெதர் கண்டிஷன்னால லேட்டா வருவாங்கன்பா. ககாஷி எல்லாரும் ரிலாக்ஸ் பண்ணுங்க, ஹிடன் லிப் ஷினோபிஸ் எஸ்கார்ட் பண்ணுவாங்கன்பாரு. சுச்சிகாகே நருட்டோவோட கல்யாணத்தை பத்தி கேட்பாரு. ஓ கேள்விப்பட்டீங்களான்பாரு ககாஷி. சுச்சிகாகே ஹிடன் ராக் சார்பா அவனுக்கு கல்யாண பரிசு பண்ணிருக்கோம், அவனோட கல்யாண செலிப்ரேஷன் அப்ப அதை நான் பிரசன்ட் பண்ணலாமான்னு கேட்பாரு. ரைக்காகே ஹிடன் கிளவுட்லயும் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம், பிரசன்ட் பண்ணலாமான்னு கேட்பாரு. ககாஷி புரிஞ்சதுன்ட்டு நருட்டோ சந்தோஷப்படுவான்பாரு. காரா நருட்டோ கல்யாணம் பண்ணிக்க போறானான்பா. இந்த இடத்துல த காசேகாகிஸ் வெட்டிங் கிஃப்ட்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. காங்கரோ நமக்கு நருட்டோவோட கல்யாணத்தை பத்தி ஒன்னும் சொல்ல. மாதிரி நீ கொஞ்ச நாள் முன்னால வந்தையில கேள்விப்பட்டிருப்பில்லைன்னு கேட்பான் தலையாட்டுவா. அப்புறம் ஏன் சொல்லின்னு மிரட்டவும் மாதிரி ஃபயரப் ஆகி மறந்துட்டேன் அதுக்கு நண்பா பயந்து போய் ஒளிஞ்சுக்குவான் காங்கரோ. காரா நம்ம தரப்புல இருந்து ஒரு கல்யாண பரிசு கொடுத்தானும்பா. காங்கரோ காசேகாகே கிட்ட இருந்து வருதுன்னா அந்த பரிசு ஆடம்பரமா இருக்கணும்பா. காரா அதை அவனுக்கு பிடிக்குமான்னு கொஸ்டின் பண்ணுவான். காங்கரோ அவனுக்கு ஆடம்பரமா இருக்காது பிடிக்காதுன்னு சொல்ல வரையான்னு கேட்பான். தலைவன் ஒரு கற்பனை பண்ணிட்டு அப்படி போட்டா வேணா நடக்கும்பா. லீ வந்துட்டு காரான்னு கூப்பிடுவான். அந்த வாய்ஸ் ரியலைஸ் பண்றப்பவே லீ லார்ட் மிசுகாக இங்க வர வரைக்கும் கிராமத்தை சுத்தி காட்ட வேண்டியது எங்களோட பொறுப்புன்பா. 10 லீ கிட்ட இங்க பாரு காரா 5 கான்ஃபரன்ஸ்க்காக வந்திருக்கான், நம்ம டியூட்டியை பார்க்க வந்திருக்கோம், ரொம்ப கேஷுவலா இருக்காதுன்பா. காரா இல்ல அப்படிலாம் இல்லைன்பா, நீங்க இங்க வந்தால சந்தோஷம்பா. காங்கரோ லீ ஃபர்ஸ்ட் எங்க போக விரும்புறேன்னு கேட்பான். காரா நருட்டோவுக்கு பிடிச்ச விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்பா. 10 நருட்டோவுக்கு பிடிச்சதான்பா. லீ சரியான இடத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன்பா. காரா நீங்களும் வரீங்களான்னு கேட்பான். காங்கரோ ஆமான்பா. காரா டமாரியை பார்க்கவும் படுத்துட்டு நான் இங்கேயே ரிலாக்ஸ் பண்றேன்றவா. மனசுக்குள்ள அவனை பார்த்தா ஆக்வர்ட் ஆயிரன்னு திங்க் பண்ணுவா. காங்கரோ என்ன பார்த்தா கொஞ்சம் இரிட்டேட்டா இருக்க மாதிரி கேன்பா. 2 பேரும் முதல்ல கிளம்புகடான்ட்டு கதவை சாத்திடுவா. இச்சிராக்கு ருக்கா வருவாரு. ஆர்டர் பிளேஸ் பண்ணவும் ஆயுமே இப்பெல்லாம் நிறைய தடவை வரீங்களேன்னு கேட்பா. டியூச்சி அவர் நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கஸ்டமர், இப்படி ரூடா பேசக்கூடாதுன்னு இருக்க சிரிச்சுட்டு டியூச்சி என்னாச்சு ஏதாவது ப்ராப்ளமான்னு கேட்பாரு. டியூச்சி நருட்டோக்கு கிஃப்ட் பண்ண நிறைய பேர் போராடுறத பார்த்திருப்பாருல, அதனால அவர் ஒரு கிஃப்ட் பண்ணிருப்பாரு. ஃப்ரீ ராமன் பாஸ் இச்சிராக்குன்னு இருக்க ஃப்ரீ பாஸ் ஆகவும் ஃபார் 1 இயர்னு திரும்ப மார்க்கர் வச்சு எழுதுவாரு. இருக்கா 1 வருஷம்ங்கிறது லிமிடெட் டைமா இருந்தாலும் நருட்டோ சந்தோஷப்படுவான் பாரு. 1 வருஷமும் நருட்டோ ஹினாட்டா வந்து இச்சிராக்கு சாப்பிட்டா என்ன ஆகுங்கிற நிலைமையை யோசிச்சு பார்த்துட்டு டியூச்சி டெப்ரஸ் ஆவாரு. ஆயுமே 1 வருஷங்கிறது அதிக நாள் தான்பா, 6 மாசத்துக்கு போடுவாரு, அதுவும் அதிக நாள் தான்பா. காரா கட்டலி நீயும் நருட்டோக்கு வெட்டிங் கிஃப்ட் கொடுக்க போறியா, அவன் சந்தோஷப்பட போறான்பா. காரா நீயுமான்னு கேட்கறத வச்சு பார்த்தா உன் கிஃப்ட் உங்கள்கிட்ட தயாரா இருக்கான்னு கேட்பான். ஆமான்பா லீ. காரா அதுக்கு முன்னால வெட்டிங் கிஃப்ட்னு எதுவும் கொடுத்தது இல்ல, அதனால அதை பத்தி க்ளூவே இல்லைன்பா. லீ ஃபர்ஸ்ட் வெட்டிங் செரிமோனினா என்னன்னு புரிஞ்சுக்கணும்பா. காய் கூட லீவ் பண்ணிருப்பான் இல்லையா, அதை யோசிச்சு பார்த்துட்டு டென்டன் ரொம்ப பேட் ஃபீலிங்கா இருக்கேன்பா. காரா வெட்டிங் செரிமோனியா அது ஒரு பிலாசபிக்கல் கொஸ்டின் பா. அதேதான், ஆனா இப்படி கொஸ்டின் பண்ணும் வெட்டிங் செரிமோனி நடக்க என்ன தேவைன்னு கேட்பான். காங்கரோ காதல் இல்லையான்பா. லீ செம்ம எக்ஸைட் ஆகி அதேதான் அந்த பதில தான் நானும் கொடுத்தன்பா. 10 இது திரும்பவுமான்பா. லீ என்னோட மென்டார் அந்த விஷயத்தோடலாம் நிக்கல, அவர் ரியலைஸ் பண்ணதே வெட்டிங் செரிமோனிக்கு மாப்பிள பொண்ணு அவசியம்ங்கிறது. நீங்க அவங்களா உங்களை திங்க் பண்ணி பாக்குறப்பதான் எது பெஸ்ட்னு தோணும். அப்புறம் அந்த ரியலைசேஷன்ல இறுதியா நான் அவங்களுக்கு கிஃப்ட்னு வாங்கி வச்சிருக்கிறது டம்பல்ஸ்ன்பா. 10 ஆவியே வெளியே வந்திருக்கும். காரா டம்பல்ஸ்ன்னு கேட்பான். லீ நான் ஒரு ஷினோபின்கிறனால அது எனக்கேத்த கிஃப்ட், ஆனா நீ காரா காசேகாகே உன் பொசிஷனுக்கு ஏத்த மாதிரி வாங்கி தரணும், நீ ஒரு ஆடம்பரமான பார்பிள் வாங்கி தரலான்பா. காரா பார்பலான்பா. காங்கரோ பார்பல்னா என்னன்னு தெரியாது, ஆனா ஆடம்பரத்தை நான் ஏத்துக்கிறேன்பா. இச்சிராக்கு போகவும் இருக்காவை பார்த்துட்டு லீ மரியாதை பண்ணிட்டு காரா கிட்ட இருக்கா சின்சேவை நருட்டோவோட மென்டார்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கா கிட்ட இது காரா காசேகாகேன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவான். இருக்கா பதறி எந்திரிச்சிட்டு நீங்க 2 பேரும் இவங்களோட என்ன பண்றீங்கன்னு கேட்பாரு. 10 5 கான்ஃபரன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால கிராமத்தை சுத்தி காட்ட எஸ்கர்ட் பண்ண வந்தன்பா. லீ காராவும் நருட்டோவுக்கு வெட்டிங் கிஃப்ட் பண்ண ஆசைப்படுறான். சொல்லப்போனா அவங்க 2 பேரும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமான்பா. இருக்க ஹாப்பி ஆவாரு. காங்கரோ ஹிடன் சாண்டை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி ஆடம்பரமான பரிசு தரப்போறன்பா. இருக்க ரொம்ப ஆடம்பரமான விஷயங்கள்லாம் பண்றதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் லார்ட் காசேகாகே. அப்புறம் அதை நினைச்சு நருட்டோ சந்தோஷப்படுவான். ஆனா இப்ப எக்ஸ்கியூஸ் பண்ணுங்கன்ட்டு கிளம்புவாரு. காங்கரோ நருட்டோ சந்தோஷப்படுவான்ங்கிறத அவனோட டீச்சரே சொல்லிட்டு போயிட்டாருன்பா. காரா அப்படியான்பா. டியூச்சி ஒரே ஒரு விஷயம் நருட்டோக்கு பிளாஷியான விஷயங்கள் பிடிக்கும், அந்த வகையில ஆடம்பரமான பொருள்லாம் அவனுக்கு பிடிக்காம போகாதுன்பாரு. காரா அப்படியே அங்க போகும். டியூச்சி நானும் கொஞ்சம் ஆடம்பரமா போய் 1 வருஷத்துக்கு ஃப்ரீ
ராமன் குடுக்கலான்னு பாரு. ஆயமே ஷோல்டர்ல கை வச்சு கூடாதுப்பான்பா. லீ ஒரு லார்ஜ் மீசோ சார்ஷூ ராமன் கேட்பான். அதை பத்தி காரா கேட்கவும் லீ அது நருட்டோக்கு பிடிச்ச அதிக சார்ஷூ போட்டிருக்க ராமன்பா. காரா அவன் சாப்பிடுற ராமன் கூட ஆடம்பரமான்பா. அப்ப எனக்கும் வேணும்பா. காங்குரோ எனக்கும்பா. நாலுன்னு சொல்ல வரவும் டென்டன் எனக்கு ரெகுலரே போதும். அப்புறம் டாப்பிங்ஸ் பாப்பா. லிஸ்ட்ல நருட்டோ ஃபிஷ் கேக் தான் டாப் 1ல இருக்கும். டியூச்சி நருட்டோ ஃபிஷ் கேக் தான் முதல்ல கீழே இருந்துச்சு. இப்ப இதை பீட் பண்ணிக்க எதுவும் இல்ல. நருட்டோ ஏற்படுத்தின தாக்கம் அப்படின்பாரு. டென்டன் ரெகுலர் ராமனோட நருட்டோ ஃபிஷ் கேக் டாப்பிங் கேப்பா. காரா அதை என்னோடதுலயும் ஆட் பண்ணிருக்கேன்பா. டியூச்சி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்குவாரு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பெஞ்ச்ல உட்காந்துருப்பாங்க. காங்குரோ நிறையவே சாப்பிட்டோன்பா. லீ அடுத்து எங்க போலாம் காரான்னு கேட்பான். காரா அமைதியாவே இருப்பான். அதை நோட் பண்ண டென்டன் ஏதோ ரொம்ப நேரமா நினைவுகள்ல தொலைஞ்சு போன மாதிரி இருக்க, நீ ஓகே தானான்னு கேப்பா. காரா காசேகாகேவா நருட்டோக்கு என்ன கொடுக்கறதுன்னு யோசிக்கிறேன்பா. டென்டன் அப்படியான்பா. காரா காங்குரோ ஆடம்பரமா கொடுக்க சொல்றான். அதுதான் எப்படின்னு தெரியலன்பா. யாரா இருந்தாலும் அவனோட டீச்சரை பார்த்துட்டு அப்புறம் அந்த கடைக்காரர் சொன்னதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா கன்வின்ஸ்டா இருக்கன்பா. காங்குரோ அதை சொல்லுன்பா. லீ என்னால முடிஞ்ச உதவி நான் பண்றேன்பா. ஆப்போசிட்ல செடிகள் அசையும். என்னடான்ட்டு பார்த்தா பி வந்துருப்பாரு. ஏய் சாண்டு லீஃப் முடிஞ்சா நான் யாரு கண்டுபிடின்பா. டென்டன் கேவலமான ரேப்னு திங்க் பண்ணுவா. லீ நீங்க லார்ட் பி ரைகாகேவோட பாடி கார்டுல உங்களை எஸ்கார்ட் பண்ண யாரும் இல்லைன்னு கேட்பான். பி நான் ஃப்ரீடம் சூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா உங்க வில்லேஜ் எக்ஸ்ப்ளோர் பண்றால இருக்கான். அப்புறம் காசேகாகே நருட்டோக்கு கல்யாண பரிசு கொடுக்குற நோக்கத்துல இருக்கேன்னு கேட்பாரு. காரா ஆமா சொல்லவும் பி இதை நான் என் பர்சனல் ஒர்க் எடுத்துக்கிறேன். ரெண்டு பேர் சேர்ந்து நல்ல டெசிஷனுக்கு வரலான்பாரு. டென்டன் ஹிடன் கிளவுட சேர்ந்தவங்க இந்த ஐடியாவில் ரொம்ப ஆர்வமா இருக்காங்கன்பா. பி கிஃப்ட்னா நல்லா இருக்கணும். அதை மண்டையில ஏத்திக்கங்கன்பாரு. டென்டன் மனசுக்குள்ள ரேப்லயே தான் எல்லாத்தையும் சொல்லணுமான்ட்டு கடுப்பாவா. பி ஹிடன் கிளவுடோட ஸ்பெஷலான 10 பேரல் எக்ஸ்ட்ராடினரியான சரக்கு இருக்கு. சூப்பர் ஹை குவாலிட்டியான பீஃப என்டையரிட்டிக்கும் கொடுக்க முடியும். அது போக 10க்கும் மேற்பட்ட வேற லெவல் கேம்ஸும் இருக்குன்பாரு. இதான் வெட்டிங் கிஃப்ட்டுங்கவும் லீ எல்லாம் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகும். டென்டன் நீங்க ரேப்ல சொன்னனால நிறைய விஷயம் எனக்கு புரியல, இருந்தாலும் ரொம்ப ஆடம்பரமா இருக்கும் போல என்பா. பி சாண்ட் என்ன பண்ணிருக்கீங்க, ஆர்டர் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு கேட்பாரு. காரா இப்பதாங்க பி புரியுது நான் எங்க சைட் கிஃப்ட் சொன்னனால தயக்கத்துல இருப்பீங்க. இப்ப அதெல்லாம் பிரச்சனை இல்ல. இதயம் தெளிவா இருந்தா போதும், ஃபேன்சியா இருக்கணும்னு இல்ல. நருட்டோ சந்தோஷப்படுவாங்கவும் காங்குரோ செம ஃபயர் அப் ஆயிருவான். ஹிடன் கிளவுடுக்கு ஒன்னும் ஹிடன் சயின்ஸ் அழைச்சவங்க கிடையாது. ரிசப்ஷன் ஃபுல்லா எங்க ஃபிளவரை வச்சு அடுக்குறோம். அப்புறம் டின்னர் அமர்க்கலப்படுத்த எங்க நாட்டுல இருக்க ஃபைனஸ்ட் டியூனாவை கொடுப்போம். ஒரு ஹோல் ப்ளூ ஃபின்பா. அப்புறம் வர கெஸ்ட் எல்லாத்துக்குமே ஸ்வீட் பாக்ஸஸ் ஃபேவர் பண்ணுவோன்பா. புரியுதா பீன்பா. காரா இர்றான்பா. லீ காங்குரோவோட ஷோல்டர்ல கை வச்சுட்டு இவ்வளோ ஷார்ட் டைம்ல இவ்வளோ பயங்கரமான விஷயமான்பா. இல்ல நம்ம முடிவெடுக்கலன்பா. காரா வீணா முக்கியமானதை மறந்துட்டேன். என்டர்டைன்மெண்ட்டுக்காக என் அண்ணனே ஹிடன் கிளவுட் டான்ஸ் ஆட போறான்பா. இதை கேட்டு ஷாக் ஆவாங்க. டென்டன் இல்ல அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்பா. பாட்டினா எப்படி இருக்குன்னு பாக்கலான்ட்டு போயிருவாரு பி. லியன் காங்குரோ இப்படியே போச்சுன்னா காரா தோத்துருவான்ட்டு வருத்தப்படுவாங்க. டென்டன் கிஃப்ட் கொடுக்கறதுல ஜெயிக்கிறது தோக்குறதெல்லாம் இல்லைன்பா. காங்குரோ அண்ட் லீ ரைகாகேவை ஜெயிக்க நீயும் டான்ஸ் ஆடி ஆகணும் காரான்பானுங்க. ஹொக்காகே ஆபீஸ்ல மிசுகாகே சீக்கிரமா வந்துருவாங்கன்னு பேசிட்டு இருக்கப்ப சுச்சிகாகே அப்ப காசேகாகேவையும் கூப்பிடுங்கன்பாரு. அந்த டைம்ல சீஜனே வந்துட்டு நருட்டோ ஹினாட்டா வெட்டிங்காக என்டர்டைன் பண்ண கேக்குறாங்கன்பாங்க. ககாஷி லார்டுன்னு கூப்பிட வேணான்ட்டு நருட்டோ ஹினாட்டா வெட்டிங்ல என்டர்டைன்மெண்டா இத பத்தி நானே கேள்விப்படலையேன்பாரு. ஷீஜனே ரைகாகேவோட பாடி கார்டு தான் அரேஞ்ச் பண்ண சொல்றாருன்பா. ரைகாகே ஷாக் ஆவாரு. காராவை காட்டுவாங்க. லீ ரைகாகே ஹிடன் கிளவுட் டான்ஸ் பண்ண போறாரான்பா. காங்குரோ அப்படின்னா காரா ஹிடன் சயின்ஸ் சாம்பா பண்ணுவான்பா. லீ எக்ஸைட்டிங் ஆயிட்டே போதேன்பா. காரா விளையாடாதீங்க, எனக்கு டான்ஸ் ஆட வராது. கூடவே அது நருட்டோ சந்தோஷமும் படுத்தாதுன்பா. லீ அதை அவன் இனிஷியேட்டிவா எடுத்துட்டு கூட சேர்ந்து ஆடினாலும் ஆடலான்பா. காரா அதை யோசிச்சு பார்த்தா ஆமான்பா. டென்டன் இல்ல நீ காசேகாகே நீ ஆடக்கூடாதுன்பா. காங்குரோ ரைகாகே பண்றாருலன்பா. பி ரைகாகே டான்ஸ் ஆட போறாருன்ட்டு டிக்கெட் வித்துட்டு இருப்பான். ரைகாகே செம்ம கடுப்பாகி இப்ப நான் கிரியேட் பண்ண போற சீனுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ககாஷின்பாரு. சுச்சிகாகே இல்ல அதுக்கு தேவையில்லை போலன்பாரு. பி ரைகாகே டான்ஸ் இருக்கு, கல்யாணத்துல மிஸ் பண்ணிடாதீங்கன்பாரு. இல்லையா எப்பவும் போல மேட்டர் மிக்கி அதை தப்பா கேட்டு உன்னை கொல்ல போறேன்பாங்க. பிய ஃபைக்காகே கான்ஃபரன்ஸ்ல ககாஷி விஷயத்துக்குள்ள போறக்கு முன்னால நருட்டோ ஹினாட்டாவோட வெட்டிங் கிஃப்ட்ல ப்ளீஸ் எல்லாரும் கொஞ்சம் மாடரேட்டா இருங்களேன்பாரு. காங்குரோ பி தலை தொங்கி போகும். இப்ப அஜெண்டாக்குள்ள போலாமான்பாரு. ஈவினிங் டமாரி தனியா போறப்ப ஷிகமாரு கூப்பிடுவான். போன தடவை நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்பான். நானும் சாரின்ட்டு டமாரி வேகமா போகவும் ஷிகமாரு சாப்பிட போலாமான்னு கேட்பான். டமாரி போலாமேன்னு இருப்பா. காகே அண்ட் அவங்களோட பாடி கார்ட்ஸ் ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்றதை காட்டுவாங்க. ஷிகமாரு டமாரி டின்னரை ஈனோ சோஜி ஒளிஞ்சு இருந்து பார்ப்பாங்க. காரா இச்சிராக்கு போயிருப்பான். என்ன காசேக்காக இங்கே இருந்துட்டீங்க போலன்னு பாரு டியூச்சி. காரா கான்ஃபரன்ஸ் ரொம்ப நேரம் போயிடுச்சு, அதான் நைட் இங்கே ஸ்டே பண்ணலான்ட்டு தங்கிட்டேன்பான். டியூச்சி டின்னருக்கு எங்க ராமன் சூஸ் பண்ணதுக்கு நன்றி கடனோட இருக்குன்னு பாரு. காரா நான் சாப்பிட்டாலே எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்பான். டியூச்சி காம்ப்ளிமெண்ட்டுக்கு சந்தோஷப்பட்டு பை த வே லார்ட் ககாஷி நருட்டோ ஹினாட்டாவோட வெட்டிங் கிஃப்ட பத்தி பேசியிருப்பாரு போலன்னு பாரு. காரா நான் போலவே விஷயங்கள் கையமீறி போனதுதான். எல்லாரும் வருந்திட்டு இருப்பாங்க. ஏன் நானுமேன்பான். டியூச்சி நானுமே கொஞ்சம் ஓவரா போயிட்டு மன்னிப்பு கேட்பாரு. காரா இல்ல பரவாயில்லன்பான். இருக்கா வரவோ வெல்கம் பண்ணுவாரு. இருக்கா லார்ட் காசுக்காக நீங்க சொன்னதை கேட்டேன், நானும் மன்னிப்பு கேட்க விரும்புறேன் பாரு. காரா நருட்டோட டீச்சர் ஆச்சேன்பா. இருக்கா பாஸ்ட்ல ஆடம்பரமா கொடுக்குற கிஃப்ட்டுக்கு நருட்டோ ரொம்ப சந்தோஷப்படுவான்னு சொல்லியிருப்பாரு இல்லையா, அதுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன்னு. நீங்க விஷயங்களை அப்படி நினைச்சதுக்கு காரணமா நானா போயிட்டு மன்னிப்பு கேட்பாரு. காரா இல்ல மன்னிப்பு கேட்கணுங்கிற அவசியம் இல்லைன்பா. இருக்கா எனக்கு சொல்ல போனா சிம்பிளா ஹாப்பியா இருக்கேன். நருட்டோட சந்தோஷத்தை கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்றதுக்கு அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்கதை நினைச்சுபாரு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பங்காரா இருக்கா தேங்க்ஸ் பண்ணவும். காரா இல்ல நான் தான் தேங்க்ஸ் பண்ணும், கன்ஃபியூஸ்டா இருந்தேன், கிளியர் பண்ணிட்டீங்க. அப்பியரன்ஸ் தான் எல்லாமே நினைச்சு பேசிக்க மறந்துட்டுன்பா. இருக்க என்ன சொல்றீங்க எங்கவும். காரா நருட்டோவை நான் காசுக்காகவே ஹானர் பண்ண மாட்டேன், அவனோட ஃப்ரெண்டா அது சரியா இருக்கும்லன்னு
கேட்பான். இருக்கா பர்ஃபெக்டா இருக்குன்னு டியூச்சி ஒரு லார்ஜ் மீசோச்சா ஷூ ராமன் வித் நட்டோ ஃபிஷ் கேக் டாப்பிங்கோட கொடுப்பாரு. காரா தேங்க்ஸ் பண்ணவும் டியூச்சி இருக்கா கிட்ட என்ன வேணும்னு கேட்பாரு. அதே தாங்கவும் ப்ரெப் பண்ணுவாரு. நைட் கடையெல்லாம் பூட்டிடுவாங்க. ஆய்மே இன்னும் கிளம்பலையான்ட்டு சரி நான் போறேன்ட்டு கிளம்புவா. டியூச்சி கிஃப்டா எப்ப வேணாலும் சாப்பிட்டுக்கலாங்கிற கார்டு கொடுப்பாரு. அடுத்த நாள் காரா கிளம்பவும் லீ திரும்ப வர சொல்லுவான். டென்டன் அது அபிஷியல் மேட்டரா இல்லாம காராவா வந்தா நல்லா இருக்கும்பா. காரா சீக்கிரமே வருவன்பா. ஷாக் ஆவாங்க. காரா நருட்டோ ஹினாட்டா வெட்டிங்க்கு எடன்சன்ல இருந்து ஸ்பெஷல் கிஃப்ட்ல எதுவும் எடுத்துட்டு வர போறது இல்லைன்பா. காங்குரோ ஏன் எதுனாலன்பா அவனை பேச விடுறான். பட் எமாரி காரா அவங்கள ஃப்ரெண்டா நான் ஹானர் பண்ண விரும்புறேன். அது அதிக அளவுல நருட்டோ சந்தோஷப்படுத்துன்பா. லே அது சூப்பர் காரான்பா. காங்குரோ டெப்ரஸ் ஆவான். ககாஷி தயவு செஞ்சு அதையே செய்யுங்கன்பாரு. வழி அமைச்சு வைக்கவாவும் டெமாரி இறுதியில விஷயங்கள் எல்லாமே செட்டில் ஆயிடுச்சு. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சுன்பா. காரா நல்ல மூட்ல இருப்ப போல டெமாரின்பா. டெமாரி இல்ல இப்ப அதை பார்க்காத, இப்ப நம்ம கவனிக்க வேண்டியது டெப்ரஸ்டா இருக்க காங்குரோவன்பா. காரா அவனை எதுவும் சொல்ல முடியாது. பெரிய பரிசுகள் நம்மளாலையும் கொடுக்க முடியாதுன்பா. காங்குரோ அதை என்ன பாதர் பண்ணல. நீ ஆடுறத பார்க்க முடியாம போயிருச்சேன்னு வருத்தமா இருக்கு காரான்பா. டெமாரி வாய்ப்பு இருக்கு அவன் நருட்டோவோட ஃப்ரெண்டா ஆடுவான்லன்பா. காரா வாய்ப்பு இல்லைன்ட்டு சிரிப்பான். கல்யாணத்துக்கு 16 நாள் இருக்குன்னு போடுவாங்க. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹிடன் லீஃப் ஸ்டோரி த பர்ஃபெக்ட் டே ஃபார் அ வெட்டிங் பார்ட் 5 த லாஸ்ட் மிஷன்ங்கிற எபிசோட தானே அட்டோஷிப்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு கீபா.